வணக்கம் நண்பா. இப்போ நம்ம கையில் IQ Z11 Lite 5G டிவைஸ் இருக்கு. என்னடா விவோ ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஐக்யூன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஒரு 10 நாள் முன்னாடி விவோ T5 Liteன்னு லான்ச் ஆன இந்த டிவைஸ் தான் இப்போ IQ Z11 Liteஆ வருது. ஸோ அதனால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற பிளானில் இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக இந்த ஃபோன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட். பாக்ஸில் நமக்கு இந்த விவோ T5 Lite டிவைஸ் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது கருநீல கலர் டிவைஸ். இதுக்கான டிரான்ஸ்பரண்ட் TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்குது. டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. குயிக் ஸ்டார்ட் கேட் இருக்குது. வாரண்டி கார்டு இருக்குது. சிம் எஜெக்டிங் பின் இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் மொபைலோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்காக இருக்குது. சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஒரு டிசைன் தான். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது இந்த மாதிரி டார்க் ப்ளூ கலர், இதுலேயே ஒரு லைட் ப்ளூ கலர் வேரியண்ட்டும் ஒன்று இருக்குது. பில்டு பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. மொபைல் 209 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.39 mm திக்னஸோட இருக்குது. பட் கையில் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப வெயிட் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. வெயிட்லாம் ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் பெரிய பல்கான ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் மட்டும் லைட்டாக இருக்குது. அண்ட் பின்னாடி ஒரு சின்ன ரிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. பெருசாக யூஸ்லாம் இல்லை, ஒரு சின்ன அட்ராக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஓவர்வியூ பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு நமக்கு வால்யூம் ராக்கர் கீ இருக்குது. பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகும். டாப்பில் நமக்கு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் சிம் ட்ரே இருக்குது. இதில் நமக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ அதனால் அட் அ டைமில் 2 சிம் இல்லைனா ஒரு சிம், ஒரு மெமரி கார்டு நம்மளால் போட்டுக்கலாம். பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்குது. மைக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலோட டிஸ்பிளே 6.74 இன்ச்சஸ்க்கான LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் HD+ ரெசல்யூஷன் தான். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1200 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டிஸ்பிளே வந்து ஒரு HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் அப்படின்னாலும் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளே யூஸ் பண்ணுற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்குது. உண்மையிலே பரவாயில்ல, டிஸ்பிளே வந்து ரொம்ப மோசம்லாம் இல்லை, ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. கலர்ஃபுல்லாக இருக்குது, பிரைட்டாகவும் இருக்குது. இண்டோர் அவுட்டோர் விசிபிலிட்டிலாம் கூட ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டென்ட் எல்லாம் வாட்ச் பண்ணும்போதுமே ஓரளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது. ஸோ விஷுவலாக பார்க்கும்போது ஒரு HD+ டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஃபுல் HD+ டிஸ்பிளே லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்குது. பட் பெசல்ஸ் தான் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி டாப்பில் வாட்டர் ட்ராப் ஸ்டைல் ஆச்சு, அந்த பழைய நாச் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சுவல் டைப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 2Kல நல்லா ஸ்மூத்தாக தான் நமக்கு வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி கொடுக்குது. ஸ்பீக்கர் மட்டும் நமக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் அப்படின்றதுனால சவுண்ட் அந்த அளவுக்கு ரொம்ப லவுடாக இல்லை. அடுத்து மொபைலோட பேட்டரி பெரிய பேட்டரி தான். 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 45 வாட்ஸ்க்கான சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி நம்ம கொடுத்துட்டாங்க. இந்த 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் வச்சு மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் 35 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி வரைக்கும் சார்ஜ் ஆகும்போது இருக்கு. பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போதும் ஒரு பெரிய பேட்டரி லைஃப் தான். கிட்டத்தட்ட 1 டே 10 ஹவருக்கு மேலே பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சது. ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் 12 hours 41 மினிட்டுக்கான டோட்டல் ஸ்க்ரீன் ஆன் டைம் எனக்கு இந்த மொபைலில் இருந்து கிடைச்சது. ஸோ கண்டிப்பாக இந்த மொபைலில் இருக்கிற அந்த 6500 mAh பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பேட்டரி லைஃப் இந்த மொபைலில் இருக்குது. சார்ஜிங்கும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஆகுது. ஸோ அதனால் அதெல்லாம் ஓகே தான் இந்த மொபைலுக்கு. ஸோ அதனால் பேட்டரிக்காக கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த மொபைலுடைய பேட்டரியை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு யூசேஜிலும் எந்த அளவுக்கு ட்ராப் ஆகுது, எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி ஒரு டெடிகேட்டட் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அடுத்து மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இதில் நமக்கு MediaTekோட Dimensity 6300 அப்படின்ற அந்த ஒரு 6 nm பழைய ப்ராசஸர் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதில் என்னோட டெஸ்டிங்கில் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 lakh மேலே கிடச்சிது. Geekbench கோரில் சிங்கிள் கோர் 615 மல்டி கோர் 1483 வந்துச்சு. CPU த்ராட்டிலிங்கில் ஒரு 14% கிட்ட த்ராட்டில் இருந்துச்சு. 3D Mark வைல்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் 98.9% கிட்ட ஸ்டெபிலிட்டி எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக அந்த ப்ராசஸருக்கான வேல்யூ எல்லாமே ஓகே தான். பட் ரியல் டைமில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படிடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, கேஷுவலாக ஆப்ஸ் கன்சியூம் பண்ணுறது, மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்களில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறது நமக்கு பெருசாக வந்து பிரச்சனை இல்லை. அங்கங்கே லைட்டாக மட்டும் கொஞ்சம் லேகை வந்து நார்மலாக நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது லைட்டாக ஃபீல் பண்ணேன். பட் அது ரொம்ப ஹெவியாக நம்ம டே டு டே யூசேஜை வந்து இம்பாக்ட் பண்ணாது. பட் கேமிங் அப்படின்னு வரும்போது கேமிங்க்கு வந்து கண்டிப்பாக அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ப்ராசஸர் பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. கேமிங்கில் கண்டிப்பாக இதில் வந்து லேக் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் விளையாடும் போது லேக் இருக்கும், ஃப்ரேம் ட்ராப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கிறீங்கன்னா கேம் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மொபைல் வந்து நம்ம கொடுக்குது. பட் ஹீட்டிங் வந்து பெருசாக இல்லை. ஆக்சுவலி கேம் விளையாடும் போதே 37 டிகிரி வரைக்கும் தான் எனக்கு டெம்பரேச்சர் போச்சு. கேமரா யூஸ் பண்ணும்போது தான் ஒரு 42 வரைக்கும் போச்சு. பட் அது பெரிய ஹீட்டிங் இல்லை. ஸோ ஹீட்டிங்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ரொம்ப ஹெவியாக எதிர்பார்க்காதீங்க. மாடரேட் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மொபைலில் கிடைக்கும். அதே மாதிரி ரேம் அண்ட் ஸ்டோரேஜும் பேஸ் வேரியன்ட் 4GB தான் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இருக்கிறது 4GB LPDDR4X அண்ட் 128GB UFS 2.2 ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52,000 கிடச்சிது. என்னால் மேக்ஸிமம் பேக்ரவுண்டில் ஒரு 9 ஆப்ஸ் வரைக்கும் வச்சு ஸ்மூத்தாக ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. 9க்கு மேலே போகும்போது நமக்கு ஆப்ஸ் லோட் ஆகுது. கேமரா பின்னாடி எல்லாரையும் போல தான் 2 கேமரான்னு சொல்லி தான் ஏமாற்றி வச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலி ஒரு கேமரா தான். பிரைமரி 50 மெகா பிக்சல், சோனியோட IMX 852 கொடுத்துருக்காங்க. ஸோ சோனி கேமராலாம் கொடுத்துருக்கோன்ற மாதிரிலாம் ஹைலைட் பண்ணுறாங்க.
பட் அந்த அளவுக்குலாம் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுனால கலர்ஃபுல்லாக இருக்கும். அது அடிக்கிற லெவலுக்கு கொஞ்சம் ஓவராகவே சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபோட்டோடைய டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே டீட்டெயிலிங் இல்லை. அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலே பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக உடையுது. அதுவும் நல்ல டே லைட்டில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போதே பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே ட்ராப் ஆகுது. அந்தளவுக்கு கிளாரிட்டி கிடைக்க மாட்டுது. அதே மாதிரி ஃபோக்கஸிங்லேயுமே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறப்ப நம்மளை ஃபோக்கஸ் பண்ணாமல் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. போர்ட்ரேட் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன்லாம் சுத்தமாக சரியில்லை. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்ச் ஆகுது. அண்ட் ஃபோட்டோலையுமே டீட்டெயிலிங் சுத்தமாக இல்லை. அதனால் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் அட்ராக்டிவாக எனக்கு இல்லை. டே லைட்லேயே பெருசாக டீட்டெயிலிங் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ லோ லைட்டை பற்றி சொல்லவே வேணாம். ஸோ நைட்டில் எடுக்கும்போது எக்கச்சக்கமான நாய்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்து பிக்கப் பண்ணி கொடுக்குது. பட் எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஓவராக நாய்ஸ் இருக்குது. டீட்டெயிலிங் பெருசாக ஃபோட்டோவில் இல்லை. செல்ஃபின்னு வரும்போது இதில் 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவிலையும் பெருசாக ஃபோட்டோஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ரியலில் சொன்ன மாதிரி தான் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் டீட்டெயிலிங் அப்படின்னு வரும்போது டீட்டெயிலிங் சுத்தமாகவே இல்லை. டே லைட் லோ லைட் எங்கே எடுத்தாலுமே நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே பிக்கப் ஆகுது. வீடியோன்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps வீடியோ ஷூட் பண்ணலாம். ஃபோட்டோவே அந்த லெவல். ஸோ வீடியோ சொல்ல வேணும் அந்த அளவுக்குலாம் இல்லை. சாம்பிள் ஆட் பண்ணுறா பாருங்கள். இந்த வீடியோ நான் விவோ T5 லைட்டுடைய ரியர் கேமரா மேக்ஸிமம் சப்போர்ட்டான 1080 பிக்சல் 30 fps ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 1080 பிக்சல் அவுட்புட் தான். ஸோ கிளாரிட்டி இந்த அளவுக்கு தான் இருக்குது. நடக்கும்போது ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். OISலாம் கிடையாது. அதனால் கண்டிப்பாக ரன் பண்ணும்போது ஷேக் ஆகும். விவோ T5 லைட்டுடைய செல்ஃபி கேமராலையும் மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps தான் ஷூட் பண்ணலாம். ஸோ 30 fps உடைய கிளாரிட்டி இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் பிஹைண்ட் த சன் எக்ஸ்போஷர்லாம் இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. ஃபேஸ் கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நடக்கும்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கங்க. அதர் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 இருக்குது. Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. IP65 ரேட்டிங்கோட Android 16 Origin OS 6ல 2+4 இயர்க்கான சாஃப்ட்வேர் ப்ராமிஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் Android 16ஓட அவங்களுடைய Origin OSோட கொடுக்குறது மட்டும் ஓரளவுக்கு ஓகே நல்ல விஷயமா இருக்குது. மற்றபடி ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4GB 128GB பேஸ் வேரியன்ட் 20,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. 6+128GB வேரியன்ட் 22,000 ரூபாய்க்கும் 6+256GB வேரியன்ட் 25,000 ரூபாய்க்கும் செல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வார்த்தான்னு கேட்டிங்கன்னா வார்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ப்ரைஸ் ஹைக் வந்து அந்த லெவலில் இருக்குது. எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே அந்த ப்ரைஸ்க்கு வார்த்து அப்படின்னு சொல்லவே முடியலை. பட் அதை தாண்டி ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது பேட்டரி நல்ல பேட்டரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஓகேவாக இருக்குது. கேமரா மொக்கையாக தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய என்னுடைய ரிவ்யூ. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லியிருப்பேன். பாசிட்டிவ்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த செக்மெண்ட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க.